ஹலோ அருமை நண்பர்களே, தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த காரியத்தை உங்களுக்குள்ளாக உறுதிப்படுத்தட்டும். அவர் பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் நம்மை பிரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர்தான் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர்தான் ஒளியாக இருக்கிறார். அவர்தான் சத்தியமாய் இருக்கிறார். எனவே அவர் வந்து நம்முடைய எண்ணங்களை நடத்தி கொண்டு செல்லட்டும், நம்முடைய இந்த தியானத்தை நடத்தட்டும். மேலும் நாம் மிக சிறந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கானதாய் கேட்டு இந்த பூமியிலே கடைபிடிக்கும்படியாக நான் இந்த இடத்தில் விரும்புகிறேன் உங்களுக்கு சொல்லும்படியாக. என்னவென்றால், ஞாயிற்றுக்கிழமை முடிந்து திங்கட்கிழமை தொடங்கும் பொழுது நள்ளிரவு நேரத்திலே திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு நாம் பிரேசிலிலே ஒன்றிணைந்தவராய் இந்த இடத்தில் இருக்க போகிறோம். மிக சிறப்பான ஒரு பைஜாமா இரவு ஜெபத்தை நாம் இந்த இடத்தில் செய்ய போகிறோம். நான் பைஜாமா என்று சொல்கிறேன் ஏனென்றால், மக்கள் அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு புறப்பட்டு வர வேண்டாம். அவர்கள் ஆடைகளை மாற்ற வேண்டிய அவசியமானதில்லை. அவர்கள் இரவு ஜெபத்திற்கு செல்வதற்காக அவர்களுடைய இரவு ஆடையிலேயே அவர்கள் கலந்து கொள்ளலாம் இந்த இரவு ஜெபத்திலே. மேலும் அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்படலாம். எனவே இந்த திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு பிரேசில் நேரப்படி, இதனுடைய அர்த்தம், உலகத்தின் மற்ற இடங்களிலே நீங்கள் இந்த நேரத்தின் ஒப்பிடுதலானதை பார்க்க வேண்டும். எந்த நேரம் உங்களுடைய நாட்டிலே இருக்கிறது என்று, அல்லது நீங்கள் எந்த நேரமானது இந்த இடத்தில் இணைய போகிறீர்களோ, அந்த நேரம் வீட்டில் இருக்க போகிறீர்களோ, வேலை ஸ்தலத்தில் இருக்க போகிறீர்களோ, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, இந்த இரவு ஜெபத்திலே நீங்கள் எங்களோடு ஒன்றிணையலாம். ஏனென்றால் இந்த இரவு ஜெபத்தை நேரடி ஒளிபரப்பானதை செய்ய போகிறோம். மேலும் நீங்கள் இந்த நேரடி ஒளிபரப்பிலே எங்களோடு கூட இணையலாம். யாரெல்லாம் ஆர்வம் உள்ளவராய் இருக்கிறார்களோ, உலகம் எங்கும் இருக்கிற எல்லோருமாய், உலகத்தில் இருக்கிற எல்லோருமாய் நீங்கள் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறீர்களானால் வரவேற்கப்படுகிறீர்கள் இதிலே கலந்து கொள்ளும்படியாக. யாரெல்லாம் இந்த திங்கட்கிழமை அதிகாலை 3 மணி பிரேசில் நேரத்தின்படி அதிகாலை 3 மணிக்கு மிக அருமை. எனவே இப்பொழுது நான் இந்த இடத்தில் உங்களோடு பேச விரும்புகிறேன் இந்த ஆயத்தமாக்குதலை குறித்து. ஏனென்றால் நான் இந்த இடத்தில் இந்த இரவு சுபமானதை இந்த இடத்தில் செய்ய விரும்பவில்லை. நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளாத ஒருவராய் இருக்கிற பட்சத்திலே, ஏனென்றால் இந்த இரவு ஜெபமானது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக, இது வெறுமையாக நீங்கள் அப்படியாக 3 மணி காலையில் எழுந்து பரிசுத்த ஆவி தேடுவதற்கான ஒரு இரவு ஜெபம் மட்டுமல்ல. நீங்கள் இதிலே முதலீடானதை செய்ய வேண்டும். எப்படி நீங்கள் இதிலே முதலீடானது செய்ய முடியும்? எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியும்? உங்களுக்கு தெரியுமே, ஆனால் ஒரு மணவாளன் அல்லது மணவாட்டி அவர்கள் தங்களை ஆயத்தமாக்குகிறார்கள். தேவனுடைய பீடத்தை இந்த இடத்தில் ஏறுவதற்காக அவர்கள் தயார்படுத்துகிறாரா இல்லையா, தன்னுடைய திருமண நாளுக்காக? எனவே இது அப்படியாக தான் இந்த இடத்தில் இருக்க வேண்டும். மக்கள் யாரெல்லாம் மணவாளனை சந்திக்க வருகிறார்களோ, அது அவர்தான் இயேசுவை சந்திக்க வருகிறார்கள். அவர்கள் இந்த திங்கட்கிழமை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே எந்த ஆடையானதை நீங்கள் இந்த இடத்தில் அணிய போகிறீர்கள்? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்கள் அந்த இரவு ஜெபத்தின் ஆடையை அணிந்தவராய் இருக்க போகிறீர்கள், சரீரபூர்வமாய் பேசும்பொழுது. ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே பேசும்பொழுது நீங்கள் இந்த இடத்தில் இதை சிந்திக்க வேண்டும். நானும் கூட என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இந்த இரவு ஜெபமானது மிக சிறந்த ஒன்றாய் இந்த இடத்தில் இருக்க முடியும். மிக மிக சிறந்த ஒன்றாய் இருக்கும். மற்றதை பார்க்கலும் நீங்கள் எப்படியாய் உங்களை தயார்படுத்தலாம்? ஆவிக்குரிய விதத்திலே நீங்கள் உங்களை ஆவிக்குரிய விதத்திலே தயார்படுத்திக் கொள்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே ஆவியிலே நுழைய போகிறீர்கள். நீங்கள் இது ஆவியிலே இணைந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீங்களும் கூட ஆசீர்வதிக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி. எனவே இந்த ஆயத்தமாக்குதல் எப்படியானதா இருக்கும்? ஒருவேளை நீங்கள் இப்படி கேட்கலாம், இந்த ஆயத்தமாக்குதலானது நேரடியாக இந்த தருணத்திலிருந்து நான் இந்த இடத்தில் விரும்புகிறேன், நீங்கள் அப்படியாக தானியேல் உபவாசத்தை போல இந்த இடத்தில் இணைய போகிறீர்கள். இந்த இரவு ஜெபத்தினுடைய நாள் வரையிலும் நீங்கள் உங்களை தயார்படுத்த வேண்டும். நீங்கள் இப்படியாக இந்த இடத்தில் தேவையில்லாத காரியங்களை, தேவையில்லாத எண்ணங்களை உங்களை விட்டு இந்த இடத்தில் எடுத்து போட வேண்டும். இந்த உலகத்துக்குரிய விஷயங்களை நீங்கள் அகற்ற வேண்டும்.
நீங்கள் அப்படியாக சமூக வலைதளங்களிலே நேரத்தை வீணாக்குவதை நிறுத்த வேண்டும். நீங்கள் அப்படியாக உங்களுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை அங்கு இந்த இடத்தில் பதிவிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மிக நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்களை நிரப்பிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய காரியங்களை கொண்டு. அதன் பிற்பாடு நான் உங்களுக்கு இந்த ஆலோசனையானதை தருகிறேன். நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வார்த்தையானதை படிக்கும்படியாக பைபிளை, அதன் பிற்பாடு நீங்கள் ஆதியாகமம் தொடங்கி அல்லது நீங்கள் இந்த இடத்தில் படிக்க தொடங்கலாம். இந்த சுவிசேஷ புஸ்தகம் லூக்கா 1ஆம் அதிகாரம் தொடங்கி எந்த சுவிசேஷ புஸ்தகமா இருந்தாலும் சரி. ஆனால் மிக நிச்சயமாக சொல்ல போனால் நீங்கள் கவனம் உள்ளவராய் இந்த இடத்தில் இருக்க வேண்டும். இந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே ஏனென்றால் இது மிக தெளிவாய் வெளிப்படுத்தி பேசுகிறது இயேசுவானவர் எப்படியாய் பிறந்தார் என்பதை குறித்து. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து பேசுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை இந்த பூமிக்கு எப்படியா இருந்தது ஆயத்தமாக்குதலா இந்த இடத்தில் இருக்கிறது. நீங்கள் அங்கு படித்து தியானிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் ஒரு ஆயத்தமாக்குதலானது இந்த இடத்தில் இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அவர்கள் தங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அதனாலே அவர்கள் தங்களை தாங்களே இந்த இடத்தில் ஆவிக்குரியத்திலே தயார்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் எண்ணங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் அப்படியான கெட்ட சகவாசங்களை தவிர்த்துக் கொள்வார்கள். அல்லது அப்படியாக அவர்களோடு இருக்கிறவர்கள் தேவையில்லாத காரியத்தை மட்டுமே பேசுகிறவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை குறித்து, இந்த உலகத்தினுடைய காரியங்களை குறித்து பேசுகிறார்கள். ஃபுட்பாலை குறித்து பேசுகிறார்கள். இப்படியாக பல காரியங்கள். நீங்கள் உங்களுடைய எண்ணங்களிலே முதலீடானதை செய்ய வேண்டும். தேவனுடைய விருப்பத்தின்படியாக அவர் ஆவியாக இந்த இடத்தில் இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை ஆவிக்குரிய விதத்திலே இந்த வார்த்தையிலே தேவனுடைய காரியத்திலே முதலீடானது செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்கள் தயாரானவராய் இந்த இடத்தில் இருப்பீர்கள். தயாரானவராய் இருப்பீர்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள. பரிசுத்த வசனமானது இங்கு இப்படியாக சொல்கிறது என்னவென்றால், தேவதூதனானவர், தேவதூதன் கேப்ரியேல் அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் கன்னி மரியாள் இடத்திலே. அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் நாசரேத் என்னும் பட்டத்திலே. நாசரேத் என்னும் பட்டம் மிக ஒரு பிரோஜனமற்ற ஒரு நகரமாக அல்லது ஒரு பயனில்லாத ஒரு நகரத்தை போல இந்த இடத்தில் பார்க்கப்பட்டது. எனவே நாசரேத்திலே யாரெல்லாம் இந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த இடத்தில் மிக ஏழையான மக்களாய் பிரோஜனமற்றவர்களை போல பார்க்கப்பட்டார்கள். மேலும் 6ஆம் மாதத்திலே பரிசுத்த வசனமானது இங்கு சொல்கிறது, 6ஆம் மாதத்தில், இது ஜூன் மாதமாய் இருக்கிறது நமக்கு, ஆனால் 6ஆம் மாதத்திலே எபிரேய கேலண்டரிலே, எனவே 6ஆம் மாதத்திலே கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலியோவில் உள்ள நாசரேத் என்னும் ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் அவர் யாருக்காக அனுப்பி வைக்கப்பட்டார்? அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் புருஷனை அறியாத கன்னியாக இருந்த, நீங்கள் இதை இந்த இடத்தில் படித்து பார்க்கலாம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே. அவர் ஒரு கன்னியனிடத்திலே அனுப்பி வைக்கப்பட்டார். ஏறக்குறைய திருமணத்தை இந்த இடத்தில் செய்து கொள்ள வேண்டிய நபராய் இந்த இடத்தில் இருந்தவர். ஏற்கனவே அந்த திருமணத்துக்குள்ளாக நுழையக்கூடியவராய் இந்த இடத்தில் இருந்தார். ஏற்கனவே தன்னுடைய திருமணமானது இந்த இடத்தில் செய்து கொள்ள தயாரான ஒரு நபராய், ஏறக்குறைய திருமணமான நபர் என்று கூட சொல்லலாம், ஏறக்குறைய. எனவே அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த இளம் பெண்ணிடத்திலே. அங்கு நாசரேத்திலே தங்கி இருக்கக்கூடிய பெண் யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை. யோசேப்பு தாவீதின் வம்சத்தானாக இந்த இடத்தில் இருந்தவர். அவர் தாவீதினுடைய வம்சத்தாராய் இந்த இடத்தில் வந்தவர். அந்த கன்னிகையினுடைய பெயரானது மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. அப்படியாகத்தான் அந்த தேவதூதனானவர் அவரை வாழ்த்தினார். கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இதனுடைய அர்த்தமானது எல்லா ஸ்திரீகள் மத்தியிலும் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இந்த இடத்தில் இருந்தாள். இதனுடைய அர்த்தமானது எல்லா பெண்கள் மத்தியிலே அந்த நேரம் இருந்த எல்லா பெண்கள், இளம் நபர்கள், அவர்கள் எல்லோரிடத்திலும் மத்தியிலே மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாய் இருந்தால் தேவனாலே. மேலும்
தேவ தூதனானவர் went அவளிடத்திலே மரியாளிடத்திலே சென்று for to prepare அவரை தயார்படுத்தும்படியா இந்த இடத்தில் சென்றார். receive. பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்தாவியானவரை. இது அழகானது கிடையாதா? This இது மிக மகிமைக்குரிய ஒன்று. தேவ தூதனானவர் went அவர் மரியாளிடத்திலே சொல்லும்படியாக சென்றிருந்தால் so that she அதனாலே அவள் ஆயத்தமானவளாய் இருப்பதற்கும் to receive. பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்தாவியானவரை. It's what இதுதான் வசனம் இங்கு குறிப்பிட்டு சொல்கிறது. அந்த காரணத்தினாலே தான் was அவள் கிருபையாயுதத்தில் இருந்தவளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாயுதத்தில் இருந்தாள். among ஸ்திரீகள் மத்தியிலே அவள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் இந்த இருந்தாள். மேலும் few are those வெகு சிலர் மட்டுமே அப்படியான சலுகை உடையவராய் இந்த இருக்கிறார்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு. ஏனென்றால் the majority அநேக மக்களானவர்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறவராய் இருக்கிறார்கள். சரீரபூர்வமான காரியங்களை கைப்பற்றுவதை குறித்து the majority அநேக மக்களானவர்கள் அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையிலே. the majority அநேக திரளான மக்கள் இந்த உலகத்திலே don't அவர்கள் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்து கவலைப்படுவது கூட இந்த இடத்தில் இல்லாமல் இருக்கிறார்கள். இருப்பினும் whether அந்த நபரானவர் விசுவாசிக்கிறாரோ இல்லையோ தேவன் இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு நாள் அவர்கள் எல்லோருமே அவருக்கு முன்பாக நிற்க வேண்டியதா இருக்கும். அதன் பிற்பாடு it will be இது காலம் தாழ்த்தப்பட்டதா இந்த இடத்தில் இருக்கும். ஏனென்றால் he will அவர் அவர்களுக்கு நியாயம் தீர்ப்புதலை தருவார். so every எனவே எல்லா மனித இனமும் excuse me தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். every எனவே எல்லா மனித இனமும் அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறாரோ இல்லையோ தேவனுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறாரோ இல்லையோ இது பிரச்சனையானது கிடையாது. அவர்கள் ஒரு ஆத்துமாவை இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மனித பிறப்பாய் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் அவர்கள் God's தேவனுடைய நீதிமன்றத்திலே நிற்கக்கூடியவராய் இருப்பார்கள். நியாய தீர்ப்பிற்காக அவர்கள் அங்கு நிற்பார்கள். God தேவனானவர் அவர்களிடத்திலே கேட்பார். each நம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் அவர் அப்படியாக இந்த இடத்தில் கேட்பார். ஆத்துமாக்களை which he அவர் அவர்களுக்கு இந்த பூமியிலே வாழ்க்கை வாழ்ந்த பொழுது கொடுத்த எல்லா காரியங்களையும் அவர் சிறந்ததை அவர்களுக்காய் கொடுத்திருந்தார். he அவர் came in உலகத்திற்கு இந்த இடத்தில் வந்தார் அவர்களை ரட்சிக்கும்படியாகவே. but ஆனால் as he அவர் rejected புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்ததினாலே அவர் புறக்கணிக்கப்பட்டவராய் இந்த இடத்தில் இருந்ததினாலே திரளான மக்களின் நிமித்தமாக who say அவர்கள் அப்படியா நான் தேவனை விசுவாசிக்கவில்லை. அநேக மக்கள் தேவனை விசுவாசிப்பது கிடையாது. அநேக மக்கள் அப்படியே விசுவாசிப்பதில்லை. என்றால் அவர்கள் விசுவாசிக்கிறவராய் இருந்தால் இந்த உலகமானது இந்த இடத்தில் வித்தியாசமான ஒன்றாய் இந்த இடத்தில் இருந்திருக்கும். எனவே இந்த மக்கள் இந்த இடத்தில் நியாயம் தீர்ப்பதிலை சந்திப்பார்கள். தேவனை அங்கு சந்திக்கிறவராய் இருப்பார்கள். ஆனால் அது அவர்களுக்கு நேரம் கடந்து போனதா இருக்கும். have நமக்கு நேரமானது இந்த இடத்தில் இருக்கும். whilst நாம் இங்கு பூமியிலே வாழ்கிற இந்த காலம் மட்டுமே. ஏனென்றால் அதன் பிற்பாடு the person அந்த நபரானவர் உரிமையை பெற்றுக்கொள்வார். they அவர்கள் their தங்களுடைய சுய விருப்பத்தின் அதிகாரத்தை உடையவராய் இருக்கிறார்கள். accept அவர்கள் sacrifice of the தேவகுமாரன் அவர்களுக்காய் செய்த தியாகத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். who accept யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு should the Lord ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவராய் இந்த இடத்தில் இருக்கிறாரோ ஆண்டவராக இயேசுவுக்கு அவர் தன்னுடைய இரட்சகராக these அவர்கள் ரட்சிக்கப்படுகிறவராய் மாறுவார்கள். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நோக்கமானது என்னவாக இந்த இடத்தில் இருந்தது Jesus நீங்கள் இந்த இடத்தில் பார்க்கலாம். முதலாவது first தேவதூதன் கேப்ரியேல் Gabriel அவர் came to சந்திக்கும்படியா இந்த இடத்தில் வந்தார் மரியாளை. அதன் பிற்பாடு அவளிடத்திலே பேசினார். கிருபை பெற்றவளே வாழ்க, the one கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இதனுடைய அர்த்தமானது that தேவதூதனானவர் greeted மரியாளுக்கு இந்த விதத்திலே வாழ்த்துதலை தெரிவித்தார். when she saw him அவர் அவரை கண்டபொழுது troubled கலங்கி and இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். she was அவள் ஒருவேளை இந்த இடத்தில் அதிர்ச்சி அடைந்தவளா இந்த இடத்தில் இருந்திருக்கலாம். the ஏனென்றால் vision இந்த பார்வையானது தேவதூதனானவர் அவரை வந்து சந்தித்ததனுடைய நோக்கமானது அறியாமல்
say, ஆனால் இப்படியாக கூட இந்த இடத்தில் நாம் சொல்லலாம், இந்த இடத்தில் தேவ தூதனானவர் அவளை வாழ்த்தின விதம் பயத்தை ஏற்படுத்தக்கூடியதா இந்த இடத்தில் இருந்தது. தேவ தூதனானவர் இதை அறிந்து அவளிடத்தில் அப்படியாக சொன்னார், be afraid, மரியாளே பயப்படாதே, not be afraid. நீ தேவனிடத்திலே கிருபையை பெற்றாய். God. You have இதோ நீ தேவனிடத்திலே கிருபையை பெற்றாய். so God எனவே தேவனானவர் being sent அவர் தன்னுடைய தூதனானவரை இந்த இடத்தில் பூமிக்கு இந்த இடத்தில் அனுப்பினார். not வெறுமையாக வெறும் தேவ தூதனாய் இந்த இடத்தில் இறங்கி வருவதற்காக மட்டுமல்ல, servant, மனுஷனாய் அவருடைய ஊழியக்காரராய் preach தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய ஒருவராய் பரிசுத்த வசனங்களை குறித்து பேசுகிறவராய் எல்லா வழிகளிலுமே these இந்த தூதர்களானவர்கள் மனுஷர்கள் are pre அவர்கள் தேவனுடைய வார்த்தை போதிக்கிறவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். announce அவர்கள் இயேசுவை குறித்து இந்த இடத்தில் அறிக்கையிடுகிறார்கள், இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். in all மிக நிச்சயமாக that unfortunately not every துரதிர்ஷ்டவசமாக எல்லோரும் இந்த காரியத்திலே கவனம் செலுத்துவது கிடையாது. இருப்பினும் when men எப்பொழுது மரியாள் heard from இதை தேவ தூதனிடத்திலிருந்தே இந்த வார்த்தைகளை கேட்டாலோ, the இந்த வசனமானது இப்படியாக சொல்கிறது, Mary, மரியாள் it says இங்கு வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, she was அவள் மிக நிச்சயமாக given, we can say, கொடுக்கப்பட்டவளாய் இந்த இடத்தில் இருந்தால் இப்படியாக அந்த யோசனை அவளுக்குள்ளாக எழுந்தது. ஏனென்றால் அவள் அப்படியான வாழ்த்துதலை குறித்து சிந்திக்கிறவராய் இருந்தால், ஸ்திரீகள் மத்தியிலே நான் தான் இந்த இடத்தில் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவளா, அருமை, this is true. இது மிக பலனான ஒன்று, இது மாபெரும் காரியமானது, இது அதி அற்புதமான ஒன்றாய் இருக்கிறது, நான் தெரிந்திருக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் தேவனாலே, அருமை. You can நீங்கள் இதை யோசித்து பார்க்கலாம், அந்த மகிழ்ச்சி எப்படியானதா இந்த இடத்தில் இருந்திருக்கும், joy. அந்த மகிழ்ச்சியானது மரியாளுக்குள்ளாக எப்படியாக நுழைந்திருக்கும். This is இதுவும் கூட the situation. ஒரு சூழ்நிலையானதா இந்த இடத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் உதாரணத்திற்கு நீங்கள் புரிந்து கொள்ள, உதாரணத்திற்கு Those who are யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறவராய் இருக்கிறார்களோ they are waiting. அவர்கள் இந்த வாய்ப்பிற்காக இந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் சந்திக்கப்படும்படியாக, தேவ தூதனால் சந்திக்கப்படும்படி அல்ல. ஏனென்றால் தேவ தூதனானவர் இங்கு இந்த இடத்துல பேசப்படுவது நானாய் கூட இந்த இடத்தில் இருக்கலாம், நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருப்பது. Just I ஆனால் வெறும் நான் இந்த இடத்துல உங்களோடு பேசுவது மட்டும் கிடையாது, அநேக தூதர்கள் உங்களோடு கூட, ஆண் பெண்ணாய் உங்களோடு இந்த இடத்தில் பிஷப்புகளாய், இந்த இடத்தில் பாஸ்டர்களாய், பலர் தேவனுடைய அதிகாரத்தை உடையவராய் இந்த உலகத்திலே பேசுகிறவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்கள், மக்களை சந்திக்கிறவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்கள், Marys of இந்த நாளுடைய மரியாள்களை சந்திக்கிறவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அப்படியாய் சொல்கிறார்கள், கவனி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளாக நீ இந்த இடத்தில் ரட்சிக்கப்பட்டவளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இந்த இடத்தில் இருக்கிறாய். எனவே சத்தியமானது என்னவென்றால், when எப்பொழுது மரியாள் இதை கேட்டாலோ, when she எப்பொழுது இந்த வார்த்தைகளை மரியாள் இந்த இடத்தில் கேட்டாலோ, மிக நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த புரிந்து கொள்ளுதலை அவளுக்காக இந்த இடத்தில் கொடுத்தால், அவள் தன்னை தயார்படுத்தி கொண்டால் receive பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக, the பரிசுத்த ஆவியானவரை சந்திக்க தன்னை தயார்படுத்தினவராய் ஆண்டவராக இயேசு நம்முடைய பிதாவாய் இருக்கிறவர், அவர் வந்து அவருக்குள்ளாக இந்த இடத்தில் நுழைந்தார். அவர்தான் அவளுக்குள்ளாக இந்த இடத்தில் நுழைந்தார். and அவருடைய குமாரனை இந்த இடத்தில் அவளுக்குள்ளாக இந்த இடத்தில் உண்டாக்கினார். அதுதான் இந்த இடத்தில் நடைபெறுவதை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் இந்த திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு. ஏனென்றால் ஒரு நபரானவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதன் பிற்பாடு then தேவனுடைய பிள்ளையானவர் பிறக்கிறார். தேவனுடைய பிள்ளையானவர் இந்த இடத்தில் பிறக்கிறார். அவ்வளவுதான். that's it. இந்த திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு பிரேசில் நேரத்தின்படி Brazil time. எல்லோருமே நீங்கள் இதிலே ஒன்றிணையலாம். இந்த இடத்தில் உலகம் எங்கிலும் யார் வேண்டுமானாலும் இந்த இடத்தில் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் இந்த இடத்தில் வரவேற்கலாம். பூமியினுடைய மறுபக்கத்திலே இருக்கிற நீங்களும் கூட இந்த இடத்தில் இணைந்து கொள்ளலாம். அங்கு நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன நேரமானது இருக்கும் என்று தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் நாங்கள் இந்த இடத்தில் ஒன்றிணைந்தவராய் இந்த இடத்தில் இருப்போம். ஜெபிக்கும்படியாக, கூக்குரல் செய்யும்படியாக, எங்கள் விசுவாசத்தை ஒன்றிணைக்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக வந்து ஊற்றப்படும்படியாக தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.